நடிகர் விஜய் அரசியலுக்கு முழுமையாக களமிறங்கியுள்ள நிலையில் அவர் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் அவரது கடைசி படமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் என் கடைசி படம், இனிமேல் முழுக்க அரசியல்தான் என்று விஜய் பல மேடைகளில் தெரிவாக கூறியிருந்ததும் ரசிகர்களுக்கு தெரிந்த விஷயமே. தெலுங்கில் நந்தமூரி பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக்காக இந்த படம் உருவாகியுள்ளது. ஆனால் தமிழுக்கு ஏற்றவாறு பல மாற்றங்களை இயக்குனர் வினோத் செய்துள்ளார். இப்படத்தில் மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்நிலையில் இந்த படத்திற்கு இதுவரை சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் வெளியீடு தாமதமாகியுள்ளது. தேர்தலுக்கு பின்னரே படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முன்னரே நேற்று இந்த படத்தின் சுமார் 5 நிமிட காட்சி இணையத்தில் லீக்கானது. இதே சமயம் முழு படமும் இணையத்தில் வெளியாகிவிட்டதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன. இது படக்குழுவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக லீக்கான அந்த காட்சியில் சர்ச்சையை ஏற்படுத்தும் ஒரு சீன் இடம்பெற்றுள்ளது. அதாவது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒருவரை சென்னையில் பல இடங்களில் குண்டு வைக்கும் நபராக காட்டும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த காட்சியை சமூக வலைத்தளங்களில் பலர் பகிர்ந்து, எத்தனை காலம் இப்படியான காட்சிகள் மூலம் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிப்பார்கள் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் சிலர் அரசியல் கோணத்திலும் இதை விமர்சித்து சிறுபான்மையினர் ஆதரவு குறித்த கருத்துக்களையும் பதிவிட்டு வருவது பரபரப்பை அதிகரித்துள்ளது. இந்த விவாதம் தற்போது சமூக வலைத்தளங்களில் தீவிர விவாதமாக மாறி வருகிறது.